அதனால நீங்க உங்களை டிசைன் பண்றதுக்கு இந்த வருடத்தை பயன்படுத்துங்க. வருடத்தை பயன்படுத்துற மாதிரி இருந்தால் இந்த 2024ல நான் யாரு, எனக்கு ஒரு தெளிவை கொடு, எனக்கு ஒரு தெளிவை கொடு, உன் வேலைக்காரங்கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு தெளிவை கொடு. இதை அப்படி அழகா உள்ள பதிச்சுக்க. சரி. இந்த போன வருடம் ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணங்கள், ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணங்கள், 60 நிமிடங்கள் ஒரு மணிக்கு, இன்ட்டு 24 ஒரு நாளைக்கு, இன்ட்டு 365 வருடம், 365 நாட்கள், 65 நாட்கள் போட்டு இத்தனை கோடி எண்ணங்களை நான் போன வருஷம் சுமந்தேன். எழுதிரு, பிக்சர்ஸ் கொண்டு வா, ரிட்டர்ன்ல கொண்டு வா. ரெண்டாவது, என்னை தேடுற பயணத்தை என்னை இழக்காம நான் செய்ய போறேன். வேலைப்பாட்டு வேலை நடக்கட்டும், என்னுடைய பயணம் நடக்கட்டும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக நான் ஒதுக்க போறேன். என்னை தேடுற பயணத்துக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்க போறேன், அல்லது 40 நிமிஷம் டெய்லி ஒதுக்க போறேன். ஒரு வருடம் இந்த பயணத்தை மேற்கொண்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டாப் வாட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. ஓகே, எத்தனை எண்ணம் வருதுன்னு அப்படியே பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணம் வருதா, 29 வருதா, 28 வருதா பாருங்க. பரவாயில்ல, 25 தான் வருது, சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் 50 நிமிஷம் மாத்து. அப்படியே 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5, 6வது மாசத்தெல்லாம் கிட்டத்தட்ட 10 எண்ணத்துக்கு வந்திருப்ப. ஒரு நிமிஷத்துக்கு? ஆமாங்க 10. ஓகே, ஒரு நிமிடத்துக்கு 10 எண்ணம்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உண்டான கேப், இடையில இருக்கிற கேப் நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்த நீங்க புலங்காகிதப்பட்டு அனுபவிப்பீங்க. அட என்னடா இவ்வளவு ஏகாந்தமா இருக்கு, இவ்வளவு இனிமையா இருக்கு, இப்படி வருவீங்க. ஓகே, இது வரணும். இதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கிட்டு இந்த 24 அப்படிங்கிறது எனக்குள்ள என்னைய சந்திப்பதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் நீங்க தெளிவா முடிவு செஞ்சுக்கிட்டு, அந்த முடிவுக்கேற்ப உங்களை இழக்காம உங்க வேலையும் பார்த்துக்கிட்டு, அதே நேரத்துல உங்களையும் இழக்காம 1 மணி நேரத்துல என்ன வரப்போகுது, 40 நிமிஷத்துல என்ன வரப்போகுது, அவ்வளவுதான் பயணப்பட்டீங்கன்னா உண்மையில 2024 உங்களுக்கு உண்டான வரணும். ஏன்னா சுய சுதாரித்தல் ஏற்பட்டாச்சு. ஓகே, சூப்பர் ஜி, சூப்பருங்க. இந்த வருடம் நீங்க 12 மணிக்கு நீங்க அலாரம் வச்சு ஹாப்பி நியூ இயரை கொண்டாடணும்னு நினைச்ச நீங்க முறைப்படி அடுத்த வருடத்தை மட்டும் நீங்க அழகா பயன்படுத்தினீங்கன்னா கொண்டாட மாட்டீங்க, நல்லா தூங்குவீங்க. நிச்சயமாங்க, அதாங்க ஹாப்பி நியூ இயர். நீங்க தூங்குறது தாங்க ஹாப்பி நியூ இயர். நிறைவா தூங்குறது தாங்க நிறைவா. அப்படிதான் என்ன அர்த்தங்க, உங்களுக்குள்ள அத்தனை வருஷத்தை பத்திய டீடைல்ஸும் டேட்டாஸும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, பாதிச்சது என்ன, நம்மளை தொலைச்சது எங்க, நம்ம என்ன சாதிச்சோம், ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணணும், நண்பன் என்ன செஞ்சான், நம்ம ஏன் இப்படி எல்லாம் குழப்பம். அந்த ஒரு நாள், அந்த கடைசி வாரம் இருக்கு இல்லைங்க, எதுவுமே வராதுங்க. இதுதாங்க ஹாப்பியான ஒரு நியூ மூமெண்ட், ஃப்ரெஷ் மூமெண்ட். இல்லாட்டி இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கலாமா ஜி? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த ஒரு வருட காலத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது ஹாப்பி நியூ இயர் நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் கேப். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கேப் வந்தா அந்த என்ஜாய்மெண்ட் வந்துரும் பிரதர். அந்த ஆனந்தம் செப்பரேட்டா நியூ இயர் வச்சு கொண்டாட வேண்டியது இல்ல, ஒவ்வொரு மூமெண்ட்டுமே கொண்டாட்டம் தான் சொல்ல வரீங்க. நிச்சயமா.